ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இன்றைக்கி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மீதமாகிற சாப்பாட்டில் செஞ்சது தாங்க இது. மீதமான சாப்பாட்டை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுறோங்க இல்லையா, நைட்டு தண்ணி ஊற்றி வச்சோடனே நைட்டு அதை கழுவிட்டு கூட ஒரு 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இந்த 3ஐயும் போட்டு தூள் உப்பு இல்லை கல்லுப்பு இந்த 3ம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த மாதிரி பதம் இருக்கணும்னா, இங்கே பாருங்கள், தொட்டால் நைஸாக இருக்குது அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அப்போவே இந்த மாதிரி ஒரு கவர் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட கழுவி நீங்கள் இந்த மாதிரி போட்டு ட்ராப்பாக போட்டாலும் ஓகே. இது நல்லா ஒரு 3 நாள் காஞ்ச உடனே நீங்கள் எண்ணெயில் பொரிச்சா நல்லா வரும். இந்த மாதிரி இருக்கிறதால இங்கே பாருங்கள், காலையில் தான் நான் போட்டேன், மதியமாகவே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கிறதுனால என்னால் பார்க்க முடியல. இந்த சைடெல்லாம் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதனால் வேஸ்ட் ஆகிற சாப்பாட்டை இனிமேல் தயவு செஞ்சு நம்ம சாக்கடையில் ஊற்றினா அதனால் நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை. இங்கே பாருங்கள், அந்த மிளகாய் தூள் அரைச்சது மாதிரி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. இதை நான் ஒரு 4 பீஸ் நான் பொரித்து சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக காரமாக நல்லா இருந்ததுங்க. சைடிஷ் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா இருந்தது. இங்கே பாருங்க, காலையில் தான் போட்டேன். இது இப்போவே நல்லா அதுவே மேலே வந்துருச்சு. இதெல்லாம் பாருங்கள், நல்லா மேலே வந்துருச்சு. அப்பளம் போய் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, டெய்லி ஆகிற சாப்பாடை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்பளம் வாங்குற இது ஆகும். நம்மளுக்கு குழந்தைகளுக்கு சைடிஷ்க்காகவும் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஏதோ ஒன்று கேட்குங்க இல்லையா, அப்போ நம்ம இதை கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பிடிச்சிருச்சு பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. இதை நான் நாளைக்கு நான் பொரிச்சு எடுத்துருவேன். கவரை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா மாவு மாதிரி இருக்குங்க இல்லையா, மாவை இந்த மாதிரி ஊற்றி கரண்டியில் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தோசை மாவு மாதிரி ஆயிரும். நல்ல வெயிலில் கொண்டாந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.